கடலில் இருக்கும் போது வாக்குவாதம் வந்து அவர்கள்தான் அடித்து ஏதாவது செய்திருக்கலாம்னு எங்களோட ஒட்டுமொத்த மீனவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சம்பவம். முல்லைத்தீவு கடற்பரப்பிலே நபரொருவர் சிங்கள மீனவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முல்லைத்தீவு மீனவர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு காணொளியும் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது, இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பகுதியைச் சேர்ந்த அருமை என அழைக்கப்படுகின்ற ஆண்டனி கர்னல் அவர்கள் கடந்த 19ஆம் தேதி முல்லைத்தீவு கடற்பரப்பிலே மீன்பிடிப்பதற்காக சென்றிருக்கின்றார். 3 பிள்ளையின் தந்தையான குறித்த நபர் தனியாக இவ்வாறு படகில் மீன்பிடிக்க சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக குறித்த நபர் காணாமல் போயிருக்கின்றார். தொடர்ச்சியாக அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து தேடி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர் பயணித்த படகு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை தாண்டி குறித்த நபரை உயிருடனோ அல்லது அவரது சடலத்தையோ மீட்கவில்லை, இனங்காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்ட குறித்த படகிலே இரத்த கரைகள் இருந்ததாகவும் அவர் அணிந்திருந்த சாரம் கிழிந்த நிலையில் அதற்குள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அப்பகுதி மீனவர்கள் தங்களுக்கும் தென்னிலங்கையைச் சேர்ந்த மீனவர்களுக்கும் இடையிலே தொடர்ந்து முருகல் நிலை ஏற்பட்டு வருவதாகவும் இவ்வாறான நிலையில் குறித்த நபர் தனியாக சென்ற போது அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், அந்த மீனவர்கள் இவரை அடித்து கொலை செய்து சடலத்தை மீட்க முடியாதபடி செய்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அவர் சென்ற படகுடன் இன்னொரு படகு மோதி இருக்கின்றது என்பது போலவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அங்கு தொடர் தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. அது தவிர இதற்கு நீதி வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த குறித்த சம்பவம் தொடர்பாக இலங்கை அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். அதாவது இது நாளை இனங்களுக்கு இடையிலான ஒரு முருகலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். உண்மையிலே அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டாரா என்பது தொடர்பாக எல்லாம் உண்மையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு அவருக்கு வேறு யாராலும் ஏதாவது நடந்திருந்தால் அதற்கான தண்டனையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை சாதாரணமாக கடந்து செல்லாமல் அல்லது வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் அவர்கள் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர், அவர் மட்டுமே நாடாளுமன்றத்தில் பேசினால் போதாது, அவர் தற்பொழுது இது தொடர்பாக பேசுவார் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பேச வேண்டும். அங்கு என்ன நடந்தது, அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக சரியான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஐதவிர முல்லைத்தீவு மீனவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது. முல்லைத்தீவு மீனவர்களின் கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறி வந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்கள். தென்னிலங்கையை சேர்ந்த மீனவர்கள் வந்து அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்கள். ஐதவிர தடை செய்யப்பட்ட வலைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மீன் இனத்தையே பெருகாமல் அழிக்கின்றார்கள். இதனால் நாளை முல்லைத்தீவு மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இது முல்லைத்தீவில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகையால் அது தொடர்பாகவும் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும். இந்நிலையில் இப்படியான சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்கின்றமை தொடர்பான ஒரு உத்தரவாதத்தையும் அந்த பகுதி மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இதேவேளை இது சம்பந்தப்பட்ட செய்தி ஒன்று 2 நாட்களுக்கு முன்னர் நானும் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை வெளியிட்டிருந்தேன். அப்போது இது தொடர்பாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே அந்த செய்தியை வெளியிட்டிருந்தேன். அதிலே பொதுமகன் ஒருவர் படகில் சென்றதாகவும் அந்த நிலையில் தான் அந்த படகை கடற்தொழிலாளர்கள் மீட்டதாகவும் கூறப்பட்டது. அதை தவிர அந்த செய்தியுடனே மற்றொரு செய்தியும் அதிலே பதிவிடப்பட்டிருந்தது. அதாவது வவுனியா சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஒருவர், அதாவது கைதி ஒருவரை அழைத்துச் செல்கின்ற போது அவர் தப்பித்து விட்டார் என்ற ஒரு செய்தி வெளியாகிருந்தது. ஆக இவ்வாறு 2 செய்திகள் வெளிவந்த நிலையிலே இவ்வாறு போலீசாரிடமிருந்து தப்பி சென்றவர் தான் கடல் வழியாக வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக அவ்வாறு படகில் சென்றாரா, அது தொடர்பாக சந்தேகம் எழுப்பி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். அந்த செய்தியை அவர்கள் முற்றாக மறுக்கின்றார்கள். அதில் எந்த உண்மையும் இல்லை. இந்த பிரச்சனை திசைவிருப்பார்கள். அவருக்கு கடலில் ஏதோ நடந்திருக்கின்றது, எனவே குறித்த நபருக்கு நீதி வேண்டும். ஆகையால் அந்த செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதையும் இதிலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அவர்கள் இது தொடர்பாக தெரிவித்த கருத்தை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். கடந்த 19ஆம் தேதி 6ஆம் மாதம்
ஏன்னா எங்களுக்கு அண்ணா ஹரிமராசா என்று சொல்லப்படுற வின்சென்ட் போல அறிமுகப்படுத்துகிறவர் அவர் கடலுக்கு சென்றிருந்தார். குடவிலைக்கு சென்றவர் இதுவரைக்கு கரை திரும்பவில்லை. அதுக்கு பிறகு அடுத்த நாள் அவர் கடலில் அவருடைய படகை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆள் இல்லாமல் படகு வந்திருந்தது. உண்மையாக அயர் கிராமத்தில் நாங்கள் அதுக்கு பிறகு உடனடியாக ஒரு படகை விட்டு நாங்கள் தேடினோம். எந்தவித இதுவும் கிடைக்கவில்லை. அதுக்கு பின் நாங்கள் பொலிசிடம் முறைப்பாடு செய்துவிட்டு அடுத்த நாள் 30 படகை விட்டு கடலில் எமது சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேடினோம். ஆனால் அதில் எங்களுக்கு எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை. அதுக்கு பின் படகில் சென்று பார்த்தபோது இரத்த காயங்கள், போட்டில் அணைத்து வைத்து இறஞ்சப்பட்ட காயங்கள் நிறைய இருந்தது. ஆகவே அவரை புல்மூட்டா பகுதியில் தென்னிலங்கை மீனவர்கள் இந்த சட்டவிரோதமான தொழில் செய்வதற்கும் எங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கிறது. என பிரச்சனைகள் கடலில் நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் எந்தவித ஆக்ஷனும் இல்லை. அவர்கள் இவருக்கு தனியார் தொழிலுக்கு செல்றவர் வளமையாகவே அவர் கடலில் இருக்கும்போது வாக்குவாதம் வந்து அவர்கள்தான் அடித்து ஏதாவது செய்திருக்கலாம்னு எங்களோட ஒட்டுமொத்த மீனவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சம்பவம். ஏனென்று கேட்டால் அவருடைய சரம் கிழிக்கப்பட்டு கிடக்குது அவர்கள் படகுக்குள். எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அவர்கள் அடித்து விட்டு கை காலை கட்டி கடலில் தாட்டிருக்கலாம் என. ஆகவே இன்றையோடு 5 நாள் அவர் இது நாங்கள் இன்றைக்கு அவருடைய இறுதி சடங்கை நாங்கள் எங்களோட இடத்தில் நாங்கள் செய்கிறோம். உண்மையாக எங்களோட மீனவர்கள் கடலுக்கு செல்ல சரியாக பயப்படுகிறார்கள். ஏனென்று கேட்டால் இவருக்கு நடந்த இவர் 3 சந்தைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு சந்தையாக இருக்கிறார். உண்மையாக அந்த பிள்ளைகளின் நிலை என்ன நடந்தது இந்த ஆரினி அதை பார்க்க போகிறோம். அந்த இடத்தில் உண்மையாகவே சுருக்கு வேலை லைட் போஸ் என்பது எமது கடலில் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இலங்கை அரசாங்கத்துக்கு தடை செய்யப்பட்ட தொழிலை தான் நாங்கள் செய்கிறோம். இவரை அடித்து கொண்டதுக்காக நாங்கள் அமைதியாக இருப்போம்ன்றது இல்லை. நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் சண்டை பிடித்து வருகிறோம். ஆனால் இன்னையும் இவரால் இதே மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கணும் என்றால் அதிகாரிகள் உண்மையாகவே இந்த நடவடிக்கையை உடனடியாக நடத்தணும். அப்படி தவறும் பட்சத்தில் இனி மீனவர்களுக்கும் பிரச்சனை கடலில் வர்றதுக்கு எந்த நேரத்திலும் ரெடியாக இருக்கிறது. சரியான ஆதங்கத்தில் நமது மீனவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாகவே எந்த நேரத்தில் கடலில் என்ன நடக்கும் என்று கூட தெரியாது. ஆகவே அது வராமல் இருக்கணும் என்றால் கடற்படையினர் அதிகாரிகள் அதைவிட இந்த நியூஸுகளை உண்மையாகவே அந்த இடங்களுக்கு சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு கேட்டுக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன்.